லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் மற்றும் ரச்சையின் பூபஸ் தயாரிப்பில் உலகநாயகன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 ஜூலை 12 முதல். மக்களவை தேர்தல் முடிவுகள் குறித்து நாடாளுமன்ற தொகுதி வாரியாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இதுகுறித்து நமது செய்தியாளர் சுகந்தகுமாரிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். சுகந்தகுமார், தற்பொழுது எந்த மக்களவை தொகுதிகளுக்கு குறித்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகின்றது? என்னென்னவெல்லாம் ஆலோசிக்கப்படுகின்றது? யார் யாரெல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள்? சொல்லுங்க. வணக்கம் மோகன். சென்னை ராணிப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் மக்களவை தேர்தல் முடிவுகள் குறித்து நாடாளுமன்ற தொகுதி வாரியாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இன்று காஞ்சிபுரம் மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியை சார்ந்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டம் இன்று முதல் வருகின்ற 19ஆம் தேதி வரை தொகுதி வாரியாக நடைபெற உள்ளது என தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாடாளுமன்ற மக்களவை தொகுதிக்கான பொதுத் தேர்தல் 19ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஜூன் 4ஆம் தேதி தேர்தல் முடிவு குறித்தும் நாடாளுமன்ற தொகுதி கழக நிர்வாகிகளுடன் கலந்து ஆலோசித்து வருகிறார் அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி. இன்று காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புதூரும், நாளை சிவகங்கை திருவண்ணாமலை மாவட்டமும், 15ஆம் தேதி அரக்கோணம் தஞ்சாவூர் திருச்சி, 13ஆம் தேதி சிதம்பரம் மதுரை பெரம்பலூர், 15ஆம் தேதி நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கிருஷ்ணகிரி, 16ஆம் தேதி ராமநாதபுரம் திருநெல்வேலி விருதுநகர், 17ஆம் தேதி தென்காசி தேனி திண்டுக்கல், 18ஆம் தேதி பொள்ளாச்சி நீலகிரி கோயம்புத்தூர், 19ஆம் தேதி விழுப்புரம் கன்னியாகுமரி ஆரணி ஆகிய மாவட்டங்களுக்கு ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது என தகவல் தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக நாடாளுமன்ற தொகுதி வாரியாக நடைபெற உள்ள இந்த ஆலோசனை கூட்டத்தில் சம்பந்தப்பட்ட நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்கள், தலைமை கழக செயலாளர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் 2024 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்கள், செய்தி தொடர்பாளர்கள், மாவட்ட கழக முன்னாள் செயலாளர்கள் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர். மோகன், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுகந்தகுமார்.